உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, அவ சந்தோஷமா இருக்கல்ல, அப்புறம் என்ன? ஆமாங்க, மாப்பிள்ள அவளை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா அவரை விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்னு இவ சொல்லுவா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நம்ம 2 பேரையும் பாக்குற மாதிரியே இருக்குங்க. நீங்களும் கல்யாணம் ஆன புதுசுல என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? வேலை விஷயமா நீங்க ஏதாவது வெளியூருக்கு போகணும்னா கூட அந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க. அப்படி வருத்தப்படுற உறவு தான் காலத்துக்கு நிலைக்கும். அதத்தான் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு. ஆமாங்க. பொண்டாட்டிங்கிறவ வீட்டை விட்டுட்டு போனா புருஷன் சந்தோஷப்படுறதும், புருஷன் ஊரை விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டி சந்தோஷப்படுறதுமா உறவு? அது நிலைக்குமா? பொய்யாத்தான் போகும். கரெக்டா சொன்னீங்க. லட்சுமி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ நினைச்சீனா 24 hours நான் இந்த வீட்டுல கூட இருக்கேன். இருக்கட்டா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்படித்தான் பொண்டாட்டி குடும்பம் அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக கம்பெனில வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டான். அப்படியா? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்? அதே மாதிரி நானும் கொடுத்துட்டுமா? வீட்லயே இருப்பேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ, நான் பயந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் வேலை இருக்குங்க. இருக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம்ல நம்ம. நீங்க இங்க வீட்லயே இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது கரெக்ட் தான். ஆனா நாம முடிக்க வேண்டிய கடமை நிறைய இருக்குல்ல. அஞ்சலி கல்யாணத்தை இப்பதான் முடிச்சிருக்கோம். அடுத்து துளசிக்கு கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆனானா அவளுக்கு சீரு, செனத்தி, வளகாப்பு, அவளோட பிரசவம், அப்புறம் குழந்தைக்கு செயின், மோதிரன்னு எல்லா நல்லதும் நாம செய்ய வேண்டியிருக்குல்ல. அதே மாதிரி துளசி கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய செலவும் நிறைய இருக்கு. நீங்க வேற சும்மா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அது இதுன்னு. அஞ்சலி கல்யாணத்துக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? ரகு பையனுக்கு வேற மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் நாம ஏதாவது செய்யணும் இல்லங்க. என்னங்க, நாம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய வீடெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. நமக்கு ஒரு சின்ன வீடு போதும். சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு நாம வாழ்ந்துக்கலாம். அது போதும், எனக்கு அது போதும். இதத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலை போக போகுது. நான் ரிட்டையர் ஆக போறேன். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்க அண்ணங்கிட்ட நீ விட்ட சவால் படி ஒரு புது வீடை கட்டணும், அதுல உன் பேரை எழுதணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஆனா என்ன பண்ணுவேன்? இதை எப்படி உனக்கு சொல்ல போறேன் நானு? சரிங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நீங்க படுத்து தூங்குங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.